அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தினசரி சண்டையும் சச்சரவுமாக ஆக்சிடென்ட்டுகளும். ஏற்கனவே 4 டாஸ்மாக் கடை பக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பின்னாடி வாசல் வச்சு பொதுமக்கள் அதிகமாக புழங்குற இடங்கள் எல்லாம் நீங்கள் 3000 இந்த பக்கம் ரேஷன் கடையில் கொடுத்துட்டு இங்கே வந்து 11 பேரில் இவங்க காசை பிடுங்கிறதுக்கு தானே கடை திறக்கிறீங்க. சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே இதனால ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க. இந்த கண்ணப்ப நகர் பகுதியில் டாஸ்மார்க் கடைங்க 4 கடை, அரசு நடத்தக்கூடிய கடைகள் 4 கடைங்க இருக்குங்க. இந்த 4 கடையினால் மக்களுக்கு பெரிய இடையூறுகள் ஏற்படுகுதுங்க. போக்குவரத்து இடையூறு இல்லாமல் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தினசரி சண்டையும் சச்சரவுமாக ஆக்சிடென்ட்டுகளும் இப்படி பலவிதமான வாய்ப்புகள் நடந்து கொண்டே இருக்குதுங்க இந்த பகுதியில். இங்கே வந்து ஏற்கனவே 4 டாஸ்மாக் கடை பக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பின்னாடி வாசல் வச்சு பொதுமக்கள் அதிகமாக புழங்குற இடங்கள் எல்லாம் அதை அவதூறாக யூஸ் பண்ணுறாங்க. மிட் நைட்லலாம் திறந்து வச்சு பின்னாடி வாசல் திறந்து வச்சு சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப இறஞ்சல் ஏற்கனவே போயிட்டுருக்கு. இது போக இப்போ கண்ணப்ப நகர் டிராஃபிக்லாம் வந்து வெளியூர்லேருந்து போகிற பஸ்ஸெல்லாம் வந்து இந்த வழியாக தான் வருது. அந்த போக்குவரத்து இடையூறுக்கு இடையில் இங்கே இருக்கிற ஆள்கள் நடமாட்டம் வந்து வேற்று ஆட்கள் நடமாட்டம் அதிகமாகி அதால் நிறைய இடைஞ்சல் இப்போவே வந்துட்டுருக்கு. இது போக அவங்கெல்லாம் இங்கே இருக்கிற டாஸ்மார்க் 4 கடை 5 கடை இருக்கவும் இதை ஒரு குடிகார ஊராக யூஸ் பண்ணி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் குடிச்சிட்டு இங்கே இருக்கிற நிறைய க்ரைம் ரேட், அதாவது என்ன சொல்லுவாங்க, ட்ரக் அடிக்ட்டு, ஏதாவது புதுசாக பண்ணிவிட்டு அடிதடி, கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதிகமாக கட்டுமான தொழிலாளிகள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய இடம். குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 பேர் குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குழந்தைகள் பூரா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அடித்தட்டு மக்கள் கீழே இருக்கக்கூடியவங்க. அவங்க வருமானத்துக்கு அவங்க ஒரு நாள் உழைப்புக்காக அவங்க போய் உழைச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கவங்க. உங்களுக்கு பின்புறம் பணமெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு வீடு பார்த்தீங்கன்னாலே ஒரு சென்டில் தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மக்கள் பாவம் வேலைக்கு போயிட்டு வராங்க, தினக்கூலிக்காரங்க. அவங்க அந்த சாராயம் குடிக்கிறது இயல்பு. அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலை இங்கே பார்த்தீங்கன்னா 1 கடை வந்துச்சு, 2 கடை வந்துச்சு, 3 கடை வந்துச்சு. 3 கடை வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2018 போராட ஆரம்பித்தோம். இது வரைக்கும் கலெக்டரேட்டில் மாத்திரம் அனைத்து கட்சியும் சேர்ந்து கொடுத்த மனு மாத்திரம் ஒரு 16 வாட்டி, ஒவ்வொரு கட்சியும் ஒரு 16 வாட்டி, ஒரு பொதுவான அமைப்புகள் 16 வாட்டிக்கு மேலே மனு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2வது கடை போய் 3வது கடை வந்து 4வது கடை வரும்போது எங்ககிட்ட அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே கடைகள் வரக்கு வாய்ப்பில்லை, இருக்கிற கடையை நாங்கள் வேணால் மாற்றி அமைக்க ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். நாங்கள் இப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பகுதியில் போய் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு முக்குக்கு அப்புறம் அடுத்த 4 முக்கு தாண்டி தான் இன்னொரு முக்கில் ஒரு கடை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணுசாமி வீதியில் 30 அடிக்கு ஒரு கடை. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு அவ்வளோ சூழ்நிலைன்னா, பெண்கள் பிள்ளைகள் யாரும் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நடக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 மணி கடைங்கிறது எங்கேயுமே 12 மணி கடையாக இயங்கிறது கிடையாது. 24 மணி நேரமும் விற்கிறாங்க. இன்னும் எங்கள் இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடை இருக்குது. அதுக்கு 2 டோர் இருக்குது. அந்த 2 டோர் பேக் சைட் டோர் பார்த்துட்டிங்கன்னா லேடிஸ் வந்து தண்ணி பிடிக்கிற இடம் அது. அங்கே இப்போ நேற்று நைட்டு கூட ஒரு சண்டை நடக்குது. குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாங்க. அவங்களோட ஹாப்பினஸ்க்கு அதை பண்ணுறாங்க. பட் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது ஹாப்பினஸ் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியல. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இதனால ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க. எல்லாத்தோட ஃபேமிலியும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதில் மீண்டும் 2 கடைகள், மணமகிழ் மகிழா மன்றம் என்கின்ற பெயரில் ஒரு கடையும், இன்னொன்று அதே பெயரில் இன்னொரு கடையும், 2 கடைகளை திறப்பதற்கு முயற்சி நடைபெற்று கொண்டு ஒரு கடை தை 1ஆம் தேதி திறப்பதற்கு தயாரான நிலையில் இருக்குதுங்க. இன்னொன்று தை 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ திறக்கலாங்க. அந்த மாதிரி மொத்தம் 6 கடைங்க. இது ஒரு மினி பாண்டிச்சேரி மாதிரி ஜனங்க மத்தியில் இருக்குதுங்க. கண்ணப்ப நகர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு கடை இருந்தப்போ போராடினவங்கெல்லாம் இப்போ 2 கடை 3 கடை ஆனோன்னா அவங்களும் குடிச்சிட்டு அதோட சேர்ந்து கலந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்களாம் இப்போ போராடுறதில்ல.
கண்ணப்ப நகர் வந்து இருக்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற 4 கடையாலேயே இன்னும் புதுசாக 2 கடை ஓப்பன் பண்ண போகிறாங்களாம், மணமகிழ் மன்றம் எலைட்டுன்னு சொல்லி. இதுக்கு வந்து தீவிரமாக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது இவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் கண்ணப்ப நகர் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். ஒரு ஊர்லனா பரவாயில்ல, ஒரே ரோட்டில் அண்ணன் சொன்ன மாதிரி 20 அடி 30 அடிக்கு ஒரு கடையை வச்சுட்டு இப்படியெல்லாம் நடத்தணும்னு ஒரு ஊரை வந்து கேவலப்படுத்த வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஆணையர்கிட்ட கொடுத்துருக்கோம் மாநகராட்சியில். இதுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இதுக்கு வந்து 24 வந்து நடவடிக்கை எடுத்தாச்சு, நம்மளால கடை வராத மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து 11 to 11 ஒரு கடை, அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு லைசன்ஸ் ஆயிடுச்சாமா, அதுவும் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா ஒரு ரோடு, இந்த ரோடு என்னது, டாஸ்மார்க் இருக்கக்கூடிய ரோடுன்னு மாற்றிருங்க, கண்ணுசாமி வீதின்னு வைக்காதீங்க, சாராய கடை ரோடுன்னு மாற்றிருங்க. நீங்கள் 3000 இந்த பக்கம் ரேஷன் கடையில் கொடுத்துட்டு இங்கே வந்து 11 to 11 பேரில் இவங்ககிட்ட காசை பிடுங்கிறதுக்கு தானே கடை திறக்கிறீங்க. முதலமைச்சருக்கு நான் போன 11ஆம் மாதம் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். அது 300 பேர் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்க, அதில் 50 விதவி தாய்மார்கள் என் வீட்டுக்கார சாராயத்தினால தான் செத்தான்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இங்கே ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும் என்ன ஏதுங்கிறது. க்ளோஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு இதை க்ளோஸ் பண்ணுங்க, இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து இருக்கிற கடைகளை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கும் இனிமேல் கடைகளை திறக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல வேலையாக செஞ்சீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்.